வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன். மூவருடைய உருவமும் கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் வரையில் சுமந்திரனும் குகனும் அவர்களை பார்த்து கொண்டே நின்றார்கள். கண்ணுக்கு மறைந்து போனதும் அவர்கள் இருவரும் துக்கத்தில் மூழ்கி குகனுடைய நகரம் சென்றார்கள். பிறகு அங்கிருந்து சுமந்திரன் குகனிடம் விடை பெற்று கொண்டு அயோத்திக்கு திரும்பினான். அயோத்தியா நகரத்தை அணுக அணுக வழக்கமான நகரத்திலிருந்து கிளம்பி வரும் சப்தங்களுக்கும் காட்சிகளுக்கும் பதில் பாழடைந்த ஊர் போல் தென்பட்டது. சுமந்திரனுடைய தேரானது கோட்டை வாயிலை கடந்து ஊருக்குள் பிரவேசித்ததும் ராமன் எங்கே என்று ஊரார் தேரை சுற்றி கொண்டார்கள். அருமை ஜனங்களே, ராமலக்ஷ்மணர்கள் கங்கையை தாண்டி விட்டார்கள். என்னை ஊருக்கு திரும்பு என்று சொல்லிவிட்டு அவர்கள் வனத்தில் கால்நடையாக சென்றார்கள் என்று கூறினான். ஐயோ என்று கதறினார்கள். இந்த ஜென்மம் எடுத்தோமே, என்ன பாவம் செய்தோம் என்று அழுதார்கள். ரதத்தை பார்த்து, இந்த தேர் பாழடைந்து கிடக்கிறதே, இந்த தேரில் ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணனும் உட்கார்ந்து சென்றார்களே என்று கடைவீதி ராஜவீதி இவைகளின் இருபுறத்தினின்றும் பெண்கள் அழுத சப்தத்தை சுமந்திரன் கேட்டுக்கொண்டே தன் முகத்தை துணியால் மறைத்து கொண்டு சென்றான். தசரதனது அரண்மனைக்கு முன் தேரை நிறுத்திவிட்டு இறங்கினான். அங்கேயும் அரண்மனை வாயிலில் ஒரே ஜனக்கூட்டமாய் இருந்தது. ராமனை வனத்தில் விட்டுவிட்டு வரும் இவர் கௌசல்யைக்கு என்ன சொல்லப் போகிறார்? அவள் எப்படி உயிரை வைத்து கொண்டிருப்பாள் என்றெல்லாம் பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்க கேட்க சுமந்திரன் துக்கம் அதிகரித்தவனாக மெல்ல அந்தப்புரத்திற்குள் சென்றான். அங்கே குற்றுயிராய் கிடந்த அரசனை பார்த்தான். ராமன் அரசனிடம் கூறும்படி சொல்லியிருந்ததையெல்லாம் பக்கத்தில் நின்று மெதுவாக சொன்னான். தசரதன் ஒன்றும் பேசவில்லை. அப்பொழுது கௌசல்யா தேவி துக்கம் தாங்காமல் தசரதனை பார்த்து கடுமையாக பேசினாள். மகா பாக்கியவானே, உலகம் வியக்கும்படியான விரதத்தை ஒப்புக்கொண்ட என் குழந்தையை காட்டில் விட்டுவிட்டு திரும்பி வந்த தங்களுடைய அமாத்தியர் இதோ நிற்கிறார். ஏன் அவரிடம் ஒன்றும் பேசாமல் இருக்கிறீர்? கைகேயிக்கு வரம் தந்தது அப்போது எளிதாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போது ஏன் வெட்கப்படுகிறீர்? வரத்தின் பயன் இதுவாகும் என்று உமக்கு தெரியாதோ? நீர் என்னவோ உம்முடைய சத்தியத்தை காப்பாற்றி கொண்டீர். உமக்கு என்ன குறை? என் துக்கத்தில் யார் பங்கு எடுத்துக்கொள்ள முடியும்? அதை நான் தான் அனுபவிக்க வேண்டும். நீர் துக்கப்படுவதை பார்த்து எனக்கு திருப்தி ஏற்பட முடியுமா? துக்கப்பட வேண்டிய முறை என்று நீர் துக்கப்பட வேண்டியதில்லை. ஏன் பேசாமல் இருக்கிறீர்? இங்கே கைகேயி இல்லை, பயப்பட வேண்டாம். ராமனை பற்றி அவனை வனத்தில் விட்டு திரும்பிய சுமந்திரரை விசாரித்து கேட்பீராக. பயப்பட வேண்டாம். ஏற்கே ஏன் வழி அடைக்கிறீர்கள்? கைகேயி இல்லை. துக்கத்தை தாங்க முடியாமல் புருஷனை இவ்வாறு குறை கூறி பேசினாள் கௌசல்யை. கோபமும் துக்கமும் பதிபக்தியும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவள் உள்ளத்தை வேதனை செய்தன. அந்த துக்க வேகத்தை தாங்காமல் தசரதன் மூர்ச்சையடைந்தான். இதை கண்டு உயிர் போய்விட்டதோ என்று அந்தப்புறம் முழுவதும் பயந்தார்கள். அலங்கோலமாயிற்று. புத்திர சோகத்தினால் கௌசல்யா தேவி தன்னுடைய புருஷனின் உடல்நிலையாவது மனநிலையாவது சரியாக உணரவில்லை. அவனுடைய துக்கத்தை குறைப்பதற்கு பதில் அதிகமாக்கினாள். தசரதன் மூர்ச்சை தெளிந்த பிறகு சுமந்திரனை விசாரித்தான். சுமந்திரனும் ராமன் சொல்லி அனுப்பியவாறு எல்லோருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி தன் கடமையை செய்து முடித்தான். கௌசல்யா தேவியை சுமந்திரன் பலவாறாக தேற்றி சமாதானப்படுத்தி பார்த்தான். ராமன் இருக்கும் இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். சீத்தையை காட்டுக்கு அனுப்பிவிட்டோமே, என்னால் துக்கம் பொறுக்க முடியவில்லை. தண்டகாரண்யத்தில் சீத்தையுடன் நானும் இருப்பேன் என்று கௌசல்யை அழுது கொண்டே இருந்தாள். தேவி, இந்த மனக்குழப்பத்தை அகற்றிவிட்டு தைரியமாக இருக்க வேண்டும். அயோத்தியில் இருந்ததை காட்டிலும் வனத்தில் ராமன் மிக ஆனந்தமாக காலம் கழித்து வருகிறான். துக்கப்படவே இல்லை. லக்ஷ்மணனும் ராமனுக்கு பணிவிடை செய்து கொண்டு தர்ம வாழ்க்கையின் பயனை அடைந்து வருகிறான். அவனுக்கும் ஒரு குறையும் இல்லை. சீத்தையோ அரண்மனையில் இருந்ததைப் போலவே வனத்திலும் தன் பிராணனை ராமனிடத்தில் நாட்டி பயம் விசனம் ஒன்றுமில்லாமல் மிக சந்தோஷமாகவே இருந்து வருகிறாள். பிறந்தது முதல் காட்டில் வளர்ந்தவளைப் போலவே விளையாட்டாக காலம் கழிக்கிறாள். அயோத்தியில் உத்தியானவனத்தில் ராமனுடன் வினோதமாக காலம் கழிப்பதைப் போல வனத்திலும் சந்தோஷமாகவே இருக்கிறாள். உதயச்சந்திரனை போன்ற அவளுடைய முகத்தின் அழகு கொஞ்சமும் குறையவில்லை. குழந்தையைப் போல கவலையாவது பயமாவது கொஞ்சமும் இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கிறாள். ராமன் பக்கத்தில் இருப்பதால்
அவளுக்கு வருத்தம் என்பது அணுவளவும் இல்லை. செல்லும் வழியில் கிராமங்கள், ஊர்கள், ஆறுகள், மரம், செடி, புஷ்பம் இவைகளை பற்றியெல்லாம் விசாரித்தவாறு லக்ஷ்மணனோடும் ராமனோடும் சம்பாஷித்து கொண்டு உல்லாசமாக நடந்து போகிறாள். வனவாசம் என்பது அவளுக்கு ஒரு தோட்டத்தில் விளையாடுவதைப் போல் இருக்கிறது. அவள் எள்ளளவும் குறையவில்லை. நடப்பதினால் அவள் பாதங்கள் மருதாணி இட்டு கொள்ளாமலேயே சிவந்த தாமரையைப் போல் பொலிவு அடைந்து வருகின்றன. வனத்தில் ஆனந்த நர்த்தனம் செய்வதைப் போலவே நடக்கிறாள். கால்களில் சலங்குகள் இல்லை என்பதுதான் வித்தியாசம். நான் சொல்வது எல்லாம் உண்மை. நீங்கள் விசனப்பட வேண்டாம். அவர்கள் மூவரும் உலகத்தாருக்கு பாடமாக தர்மத்தை நடத்தி வருகிறார்கள். சக்கரவர்த்தியின் பிரதிஜையை நிறைவேற்றி வருகிறார்கள். பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்கிறார்கள். அவர்களுடைய தவம் உலகத்தில் பெரும் புகழுடன் என்றென்றும் நிற்கும். துக்கப்படுவதற்கு காரணமில்லை. இவ்வாறெல்லாம் பல சொல்லி தேற்றி பார்த்தான் சுமந்திரன். ஆனாலும் கௌசல்யை கொஞ்ச நேரம் சமாதானப்படுவாள். பிறகு ஐயோ ராமா, ஐயோ குழந்தாய் என்று கதறுவாள். காட்டில் ராமனை விட்டுவிட்டு வந்த சுமந்திரனை பார்த்த பிறகு அவள் துக்கம் அதிகரித்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.